அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை பெரம்பூர் ஊழியங்கள் காலை தியானம் என்கிற அனுதின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை இன்று வரவேற்கிறது. இந்த சுருக்கமான வேதாகம போதனையை ஜெபத்துடன் கேட்பதின் மூலம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவரை போல பரிசுத்தமாய் நம்மை வாழ வைத்து அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக நாம் வாழும்படிக்கு அனுதினமும் தமது திருவார்த்தையின் மூலமாக நமக்கு அறிவுரையை ஆலோசனையை வழங்கி நல்வழிப்படுத்துகின்ற நல் தேவன் நமது இனிமை மனவாளர் இம்மானுவேல் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மாட்சிமை பொருந்தின மகத்துவம் உள்ள வல்ல நாமத்தில் உங்களுக்கு எங்களது காலை நல் வாழ்த்துதலை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து நடப்பதற்கு, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நாம் நடக்கக்கூடாதபடிக்கு தடையாய் வருகிறதான இடையூறாய் வருகிறதான எந்த ஒரு உலக பிரகாரமான ஐக்கியத்திற்கோ சகவாசத்திற்கோ பழக்க வழக்கத்திற்கோ நாம் இடமளித்திடவே கூடாது. ஏனெனில் நாம் கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாக உருவாக்கப்பட வேண்டுமே. நம்முடைய காலை சிந்தனையின் தலைப்பு கற்பனைகளை கைக்கொள்ள பொல்லாதவைகளை விட்டு விலகுதல். வசன பகுதி 119 சங்கீதம் 115 வசனம். சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார், பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். இந்த வசன பகுதியிலே இந்த பரிசுத்தவானுடைய பக்தியையும் அவருடைய திட தீர்மானத்தையும் நாம் நமக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார்? பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, இந்த பக்தன் பொல்லாதவர்களை நோக்கி செல்லுகிறதில்லை. அவர்களுடைய ஐக்கியம் அவருக்கு வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். கோணலும் மாறுபாடுமான சந்ததி நிறைந்த இந்த உலகத்திலே நாம் தேவனுக்கென்று பிரத்யேகமானவர்களாக வாழ வேண்டும். அவரது திருவசனத்தினுடைய வெளிச்சத்திலே நாம் வாழ்கிற மக்களாக ஜீவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, முதலாவது இந்த பக்தன் பொல்லாதவர்களே நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று குறிப்பிடுகிறார். இப்படி சொல்வதனாலே நாம் நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே, அண்டை அயலகத்தார் மத்தியிலே, உற்றார் உறவினர்கள் நடுவிலே, நண்பர்கள் நடுவிலே இப்படிப்பட்டவர்களாய் எப்படி வாழ்வது? பிரியமானவர்களே, நம்முடைய வேலை ஸ்தலத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு மாறாக எந்த ஒரு நபரும் நம்மை திசை திருப்ப பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரை மாத்திரம் பிரியப்படுத்தினவர்களாக ஜீவிக்க வேண்டும். இப்படிப்பட்ட அணுகுமுறையை நம்முடைய உறவினர்கள் மத்தியிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். நண்பர்கள் மத்தியிலும் நாம் கடைபிடிக்க வேண்டும். சில நேரங்களிலே நம்முடைய சொந்த குடும்ப அங்கத்தினர்களே கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு நாம் விலகி போகும்படிக்கு தகாத துர் ஆலோசனைகளை வழங்கும் பொழுது அவைகளை நம்முடைய சிந்தை முதற்கொண்டு செயல்கள் வரைக்குமாக வெறுத்திட வேண்டும், அப்புறப்படுத்தி போட்டிட வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய ஐக்கியமானது பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவோடும் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலும் தான் உள்ளது. அடியேன் மறுபடியும் குறிப்பிட்டு சொல்கிறேன், பொல்லாதவருடைய ஐக்கியம் ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்து போடும். இந்த நாளிலே உங்களையும் கர்த்தரையும் பிரிக்கத்தக்கதாக செயல்படுகிற எந்த நபருடைய ஐக்கியமும் உங்களை விட்டு அகன்று போவதாக. இப்படி சொல்வதனாலே அவர்களை வெறுக்கவோ பகைக்கவோ அர்த்தமாகிறது இல்லை. கர்த்தரையும் உங்களையும் பிரிக்கத்தக்கதாக எந்த ஒரு தொடர்பும் பழக்க வழக்கமும் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி புறக்கணித்து தள்ளிடுங்கள். பிரியமானவர்களே, இதிலே ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு காணப்படுகிறது. நாம் மனிதர்களை பிரியப்படுத்தி வாழ்கிறவர்கள் அல்ல. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய கற்பனைகளின்படி நாம் ஜீவித்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்தினவர்களாக வாழ்கிறதை முன்வைக்க வேண்டும். மனுஷர்களுடைய அபிப்பிராயத்தை வைத்து அனுமானத்தை வைத்து நாம் வாழ்கிறவர்கள் அல்ல. கர்த்தருடைய அங்கீகாரத்தை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். அடியேன் மறுபடியும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன், நம்மையும் கர்த்தரையும் பிரிக்கத்தக்கதாக எந்த ஒரு நபரையும் பிசாசு எடுத்து பயன்படுத்தக்கூடும். நாம் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் பிரியப்படுத்தும்படிக்கு சத்ரு செயல்படுவானானால் அப்படிப்பட்டதான ஐக்கியத்தை விட்டு நாம் விலகிவிட வேண்டும். இப்படிப்பட்ட மக்களாய்தான் நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். அப்படியாகத்தான் பரிசுத்தவான் யோசேப்பு வாழ்ந்தார். அவருடைய சொந்த சகோதரர்கள் தீமையானவைகளை செய்தார்கள்.
அவர்கள் நடுவிலே அவருடைய தகப்பனார் அவருக்கு கொடுத்த வேலையை நிறைவேற்ற வேண்டி இருந்தாலும் கூட அவர் அந்த தீமையிலே பங்கு கொள்ளவில்லை. ஆம், எல்லா காரியங்களையும் தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபினிடத்திலே அவர் வந்து சொன்னார். போர்த்திபாருடைய வீட்டிலும் கூட போர்த்திபாருடைய மனைவி அவரிடத்திலே தகாத விதமாய் நடந்து கொண்ட பொழுது யோசேப்பு அதற்கு விட்டு கொடுக்கவே இல்லை. பரிசுத்தத்திற்காக நின்றார். கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ தன்னையே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, பொல்லாதவர்களை விட்டு விலகுவது, மாம்சத்திற்கு இல்லை என்று சொல்வது, பாவத்தை வெறுத்து தள்ளுவது என்பது உண்மையிலே கடினமான காரியம்தான். அதிலே ஒரு தியாகம் இருக்கிறது, அதிலே ஒரு பலி செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆம், பிரதானமாக நம்முடைய சுயமானது சிலுவையிலே அறையப்படுகிறது. அப்படி செய்து நாம் நம்முடைய அன்பையும் பக்தியையும் கர்த்தருக்கு வெளிப்படுத்திட வேண்டும். இப்படிப்பட்டவர்களாய் நாம் வாழ இன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொடுப்போமா? அப்படி செய்வோமானால் கர்த்தருடைய கற்பனைகளின்படி நாம் நடப்பதின் மூலமாக பெறக்கூடிய சகல நல்பாகியங்களையும் பெற்றவர்களாய் ஜீவிப்போம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். நாம் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் எப்பேற்பட்ட கஷ்டமான வேலையானாலும் அவைகளிலே ஜெயம் கொண்டவர்களாக விளங்கிடுவோம். காரிய சக்தி உள்ளவர்களாய் திகழ்ந்திடுவோம். நமக்கு ஜெயம் உண்டாகும். ஒரு விசை கல்லூரியினுடைய கடைசி நாளின் பொழுது மகன் வீட்டிற்கு சீக்கிரமாய் வந்திருப்பதை குறித்து தகப்பனார் வியப்படைந்து, மகனே, இன்றைக்கு உன்னுடைய கல்லூரியினுடைய கடைசி நாள், உன்னுடைய நண்பர்களோடு இருந்துவிட்டு வந்திருக்கலாமே என்றதற்கு, இல்லை அப்பா, என்னுடைய நண்பர்கள் தகாத காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவன், நான் அப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடக்கூடாது. அவர்கள் என் மேல் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி அங்கிருந்து நான் வந்துவிட்டேன் என்று சொன்னாராம். மகன் கர்த்தர் பேரில் கொண்டிருக்கிறதான பக்தியையும் அர்ப்பணிப்பையும் உணர்ந்து கொண்ட தகப்பனார் உடனடியாக தன்னுடைய முழு குடும்பத்தையும் கூட்டி சேர்த்து தலை சிறந்த உணவு விடுதிக்கு சென்று சந்தோஷமாக உண்டு மகிழ்ந்து மகனுடைய கல்லூரியின் கடைசி நாளை தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடினார்களாம். பிரியமானவர்களே, நாமும் கூட மனிதர்களை பிரியப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்விட வேண்டாம். மனிதர்களை அல்ல, தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்திட இன்றைக்கே முன்வருவோமானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நம்மை கனப்படுத்தி ஆசீர்வதித்திட உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஷாலோம்.